ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சிஸ்டர் சேனல். நாம் நம்ம வீடியோவில் நிறைய பழங்காலத்து நாணயங்கள், அதாவது ராஜராஜ சோழன் நாணயம், அப்புறம் முகலாய மன்னர்கள் அவர்கள் பயன்படுத்திய பழைய நாணயங்கள், கிருஷ்ணதேவராயர் காலத்தில் பயன்படுத்திய நாணயங்கள், அது மாதிரி பழைய நாணயங்களை பற்றிய விவரங்களை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நாணயங்களும் நம்ம சேகரித்து வச்சுருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா கேரளாவை சேர்ந்த திருவிதாங்கூர், அப்போ எல்லாம் ஒன்றா தான் இருந்தது. இந்த தமிழ்நாடு கேரளாவும் ஒன்றா இருந்தது. அப்போ பல மன்னர்கள் ஒரு சமஸ்தானமாக ஆண்டிருக்காங்க. திருவிதாங்கூர் சமஸ்தானம் அப்போ இருந்தப்போ பாலராமவர்மான்னு ஒரு மன்னர் ஆண்டார். அவருடைய காலத்தில் தான் இந்த மாதிரி நாணயங்களை அச்சிட்டு வெளியிட்டாங்க. இந்த நாணயம் ஒரு காசுன்னு அழைப்பாங்க. ஒரு காசு அப்படின்னா ₹1 448 காசுகள் சமம் அப்படின்னா பார்த்துக்குங்க. எவ்வளவு சிறிய நாணயம், இதனுடைய மதிப்பு பாருங்கள். இதனுடைய ரொம்ப சிறிய நாணயமாக இருக்கும். இந்த நாணயம் திருவிதாங்கூர் சமஸ்தானம் வெளியிட்ட ஒரு அதாவது காப்பர் நாணயம். இது முன்பக்கத்தில் பார்த்திங்கன்னா 8 முனை இருக்கும். அதாவது ஷார்ப் 8 முனை வரும். அந்த முனை அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சங்கு இருக்கும். பின்பக்கத்தில் பார்த்திங்கன்னா மலையாளத்தில் ஒரு காசு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த நாணயம் இப்போ அரிதாக தான் இருக்குது. யூஎன்சி அந்த மாதிரிலாம் கிடைக்கிறதே அரிது. இந்த கண்டிஷனில் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இதை ஒரு அரிய சேகரிப்பாக எல்லாம் சேகரித்து வச்சிட்ருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி நாணயங்கள் கிடைச்சா சேகரித்து வைக்கலாம். 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு தொடக்கம் அப்போ இந்த மாதிரி நாணயங்கள், அதாவது 1910 வரைக்கும் இந்த நாணயங்கள் இருந்திருக்கு. இந்த மாதிரி நாணயங்கள் வரலாற்று சிறப்பு மிக்க நாணயங்கள் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். ஏன் நாணயங்கள் எப்படி கருப்பு இதாக இருக்குது? இந்த மாதிரி நாணயங்கள், பழைய நாணயங்கள் கிடைச்சா நீங்கள் சுத்தம் பண்ணக்கூடாது. சுத்தம் பண்ணாங்கன்னா அதனுடைய தன்மை மாறிடும். அப்புறம் அதனுடைய இயல்பான தன்மையில் இருந்தால் தான் அது இந்த நாணயங்களுக்கே மதிப்பு இருக்குது. அதனால் இந்த நாணயங்கள் எழுத்து தெரியல, அதனுடைய உள்ள என்ன அச்சிட்ருக்காங்கன்ற அந்த சங்கு, அந்த நட்சத்திரம் அதெல்லாம் தெரியலன்ட்டு நீங்கள் அதை க்ளீன் பண்ணக்கூடாது. எப்படி இருந்ததை கிடைச்சதோ அதே மாதிரி தான் நீங்கள் பயன்படுத்த வச்சிட்ருக்கணும். அது பாதுகாப்பாக வைக்கணும். அப்போ தான் அதனுடைய விலை அதனுடைய விலை மதிப்பு எல்லாமே குறையாது. இந்த மாதிரி நாணயங்கள் உங்கள்கிட்ட இருந்தால், இல்லை நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா நல்லபடியாக வாங்கி வைக்கலாம். யூஎன்சியில் கிடைக்கிறது கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி வைக்கலாம். இந்த நாணயத்தின் விலை, அதை ஒரு காயினுடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹170. இந்த நாணயம் நான் இப்போ வாங்கினது. இந்த மாதிரி நாணயங்கள் பொக்கிஷங்கள் தான் நமக்கு. அந்த காலத்தில் ஒரு காசுன்னு மக்களுடைய கையில் இருந்துட்டுனா பாருங்கள், ஒரு காசுன்னு அழைப்பாங்களாம். இப்போ கொஞ்சம் ரேராக தான் போயிட்டுருக்கு. நல்ல கண்டிஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹600 வரைக்கும் போகுது இந்த நாணயம். இது வெயிட் பார்த்தீங்கன்னா 0.65 கிராம். அப்போ எவ்வளவு சின்ன இது பாருங்கள். சின்ன சைஸையும் ரொம்ப குறைவாக இருக்கும். வெயிட் ரொம்ப ரொம்ப குறைவாக உள்ள நாணயம் இது. இந்த நாணயம் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் சேகரித்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.